Hi friends, welcome back to Mama Beba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க டிராவலிங் vlog ட்ரிப் vlog தான் பார்க்க போறீங்க. முக்கியமான விஷயத்துக்காக தான் கிளம்புறோம். அதனால வந்துட்டு என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி போறோம். ஓகேவா? அதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில ஒரு நாள் வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறோம். அதுக்கப்புறம் தான் போறோம். அது அடுத்த நாள் அடுத்த வீடியோல நீங்க பாருங்க அடுத்து எங்க போறோம் அப்படிங்கறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில என்னெல்லாம் அலப்பல் பண்ண போறோம் நாங்க 3 பேர் அப்படின்ட்டு தான் இந்த vlog-ஐ பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்ஃபிட் எல்லாரும் கழுவி பாண்டிச்சேரி போறதுக்காக மொட்டை பையன் போட்டிருக்க அவுட்ஃபிட்ட பாருங்க. இல்ல என்ன எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க. ஏன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா அவங்களுக்கு என்னன்னா மாப்பிள்ள வந்தாச்சு பேரம்பேத்தி எடுக்க போற நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கியா அப்படின்னா அவங்க கூட போகும்போது நான் போடல. என் புருஷன் கூட நான் போகும்போது நான் போட்டுருக்கேன். ஓகேவா? அவங்களும் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அசிங்கமா தெரியலையா இல்ல எங்கேயாவது காட்டிட்டு இருக்கோமா அப்படின்னா தான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஓகேவா? எனக்கு இது தெரிஞ்சு எனக்கு அசிங்கமா தெரியல. இத்தனைக்கு இது மாம்ஸ் ஃபிட் பேண்ட் தான், அதனாலதான் எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்குது. ஓகேவா? நான் ஸ்கின் ஃபிட்டோ அந்த மாதிரி எதுவுமே நான் போடல. நீ 1000 பேச்சு பேசினாலும் பேபிமா நீ இப்ப போடக்கூடாது. அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. அதுக்கு ரீசன் என்னன்னா நான் பேண்டே இல்லாம எல்லா ஷார்ட்ஸா எடுத்து வச்சிருக்கிறேன். நீ அது நான் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு எடுத்துட்டு வந்த ஹுட்டி பாண்டிச்சேரி வைபுக்கு சூட் ஆகுதா? நான் பாண்டிச்சேரியில போய் எடுத்துப்பேன். நீ வந்து அப்படியே செவ்ல திருப்பிடுவேன். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. பாண்டிச்சேரி ட்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குமே, அவசரப்பட்டுட்டாவே அப்படின்னு தான் யோசிச்சேன். பட் இருந்தாலும் நான் பழசுப்பட்டதான் எடுத்து வச்சிருக்கேன். ஜீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நிறைய ஜீன்ஸ் வச்சிருக்கேன். இன்னும் அந்த 5 வருஷத்துக்குள்ள போட்டாதான் என்னால போட்டு அளவு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் கிளவி ஆனதுக்கு அப்புறம் ஐயோ என்னால இந்த ட்ரெஸ் போட முடியல அந்த ட்ரெஸ் போட முடியல என் வாழ்க்கையில நான் என்னைக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் கடைசியில நான் சாகும்போது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன்டா, எதையுமே நான் விட்டு வைக்கல அப்படின்ற மாதிரி சந்தோஷமா நிம்மதியா போய் சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள், லட்சியம். அதுக்காக அசிங்கமா நான் ட்ரெஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கு பார்க்கும்போது நீட்டா தான் இருந்தது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். இது எங்காவது அசிங்கமா தெரிஞ்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா கழட்டி இருந்திருப்பேன். அதெல்லாம் எதுவும் தெரியல, நல்லா தான் இருக்கு. ஆனா நீ போடக்கூடாது. நான் ஷார்ட்ஸ்ல வரேன், போடுவேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுனா இப்போ 3 பேர்த்தோட ட்ரெஸ் இதுல மிங்கிள் ஆயிடுச்சு. எனக்குன்னு ஒரு தனி பெட்டியை கொடுத்துருங்க. இப்போ நான் இதை பிரிக்கணும். இங்க நீங்க ஈஸியா பிரிச்சிடலாம்ப்பா. அடப்பழைசெல்லாம் எந்த புதுசெல்லாம் அம்மாதும் பையன்தும். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரியா? கூப்பன் இருக்குதுப்பா. கூப்பன் இருந்தா ட்ரெண்ட்ஸ்ல வேலிடிட்டி தானா? சென்னை கூப்பன், பாண்டிச்சேரி கூப்பன். ஓகேவா? அப்போ 2 கூப்பன் வச்சுருக்கிறேன். அழகா போய் நான் மட்டும் எடுத்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இவரோட ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுனாரு. என்ன இல்லை என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாதான் இவங்களுக்கு தெரியும். அப்பதான் நமக்கு. நான் பேண்ட்டே எடுத்துக்கல, ஏதாவது ஒரு பேண்ட் எடுத்துக்கோ. நாளைக்கு போகிறதுக்கு பேண்ட் எடுக்கணுமா? அப்போ அதை அயன் பண்ணணும். ஓகே சரி, ஒரு செட்டு பேண்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 ட்ரவுசர் தானா உங்களுக்கு? எஸ், 2 ட்ரவுசர் தானா? ஆமாப்பா. அப்புறம் எங்க டி-ஷர்ட்லாம் எங்க? இதோ கிடக்குதா? நீதான் போய் ட்ரெண்ட்ஸ்ல எடுக்கிறவனாச்சே, அப்புறம் எதுக்கு டி-ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்ல? மெரூன் ஒன்று எடு, அந்த கிரீன் ஒன்று எடு. நீ என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னைக்காவது ட்ரெஸ் எடுத்து வைக்கிறியா? இதோ இப்போ போய் எடுத்துக்கிறேன். நீ என்ன ட்ரெஸ் எடுத்துக்கிற ஃபோட்டோ காமிச்சிடு. நான் நான் கார் எடுத்துன்னு போனேன்னா அழகாக எடுத்துன்னு வந்துடுவேன். நீ தூங்கி அம்மோன்னு ஏஞ்சிக்கும் போது சாயந்தரம் நான் வந்துடுவேன் எடுத்துட்டு. ஈஸி ஆல் நியூஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஓல்ட்ஸ் தான். பொய் சொல்லாத பேபிமா, வீடியோவுக்காக பொய்யா பேசுகிறேன். வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம். துணிகளை எடுக்கிறது இல்லை. கேட்டா நான் ஒண்டியா அப்படி இருக்க, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. நீ ஊர் உலகத்தை காட்டுற. மத்தவங்களுக்கு நம்ம அது விஷயமே கிடையாது. சரியா? மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். ஒரு சேனல் வச்சு நீ ரன் பண்ற, நீ மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணும். நீ எவ்வளவு இழுக்கா இருக்கிற. நான் லைஃப் எப்படி என்ஜாய் பண்றதுன்னு காட்டுறேன். சரியா? குடும்பத்தோட புள்ள குட்டிங்களோட எப்படி என்ஜாய் பண்ணுங்க நான் காட்டுறேன். சரியா? சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருங்கன்ற. அது எக்ஸாம்பிள். ஆமா. ஓகே, இன்னும் வாய் திறமப்பா உனக்கு. வாய் இல்லைன்னு வச்சுக்கோ, உன்ன நாய் தூக்கின்னு போயிடுமா? இது என்னது ஃபுல்லா எந்த தானா இதுல? ஆமா. இல்ல உந்த தூக்கி என்ன அமைக்க வச்ச? அதான் எந்தையா உள்ள இருக்கு போகுது. என் ஜீன்ஸ் எடுத்து வச்சேன். இதுல நானே என் பையனும் நினைச்சேன்.
அது ஒரு பாவ பூச்சி. வாழ்க்கையே போர்க்காலம் வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம அது வாழ்ந்துன்னு இருக்குது. என்னது எதுவுமே இல்லாம? லைஃப்ல ஏதாவது ஒரு இது இருக்கணும், குறிக்கோள் 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 லட்சியம் ஆசை அதெல்லாம் இருக்கணும். ஆனா ஆசையெல்லாம் கேட்டான்னு வைங்களேன், நம்ம காதை அடைச்சுக்கணும். அப்படி ஆசைப்படுவோம். கோலி ரேஞ்சுக்கும் டோனி ரேஞ்சுக்கும் ஆசைப்படுவோம். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அவங்கவுங்க சம்பாதிச்சு செஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அதெல்லாம். ஓகேவா? அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. புரியுதா? அதுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ணுவோம். அதுதான் மெயினே. அவன் செய்ய மாட்டான். நாம அதனால நானும் இந்த தடவை ஸ்விம்மிங் பூல் இறங்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி வாங்கியிருக்கேன். டிராவலிங் டைம்ல எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? என்னப்பா டிராவலிங் டைம்ல உனக்கு ஏன் இந்த வேலை? நான் உன்னை திருப்பி காட்டுறேன். நான் கேள்வி கேட்பாங்கல்ல. நான் வெளில போயிட்டு வரேன், எவ்வளோ பண்ணிட்டு வரேன், அதனால நான் பண்ணுறேன். நீ இப்போ இங்கே கீழே இறங்கி ஸ்டெப் இறங்கி கார் ஏறி உட்காந்தினா அதுக்கப்புறம் அங்கே தான் இறங்குவேன். சரி இறங்குறது இருக்கட்டும். எல்லாரும் வேலை பார்த்துன்னு இருப்பீங்க. அவன் வந்து எப்படியும் தூங்கிடுவான், நீ வந்து கார் ஓட்டுவ. சரி வெட்டி ஆபீசர் நான் என்ன பண்ணும்? அதனால மேக்கப் போட்டு ஃபுல் மேக்கப்ல உட்காரணுமா? அதான் கொஞ்சம் ஓவரால டைம் ஆகுது. வா கிளம்பலாம். எடுத்து வச்சிட்டியாப்பா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பா. இன்னும் சூட்கேஸ்ல இவன் கையில இருக்கே. அதான் வைங்க. ஓ நீ வாட்ச் மறந்துட்டு வந்துட்ட. இப்போ அதுக்கு நான் மேலே போகணுன்ற. ஆமாம். என்னப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுன்னா அப்புறம் பின்னால் அவ்வளோ மண் இருக்குது. அதுக்கு தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான்னு சொல்லி கூப்பிட்டேன். அது சீட்டு நேராக இருந்ததுனால கவனிச்சிருக்க மாட்டான். சீட்டை படுக்க போட்டு. சீட்டு நீ இப்போ தானேப்பா நேர் பண்ண. பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணலையோ ஒரு வேலை? தூக்கி அங்கே கீழே ஓரமாக போடு. ஓரமாக இங்கே கீழே போடுப்பா. நம்ம அவங்க கூட்டுறவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. என்ன வாட்ச் வேணும்? கோல்டு வாட்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து வண்டி ஏத்தாச்சு. நம்ம கிளம்பியாச்சு. என்ஜாய் பாண்டிச்சேரி வைப். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பாண்டிச்சேரின்னா பாண்டிச்சேரி போய் என்ன இருக்கு? ஒவ்வொரு வாட்டியும் போய் சுற்றின்னு அந்த பீச்சை தான் சுற்றினேன். ஆனால் பீச் தான் கிடைக்கல எனக்கு. நமக்கு மாற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வீக்கெண்ட்ஸில் தான் மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரியில் வீக்கெண்ட்ஸில் ரூமே கிடைக்க மாட்டேங்குது. வீக்கெண்ட்ஸ் தான் பாண்டிச்சேரியே. அப்படி ஒன்றும் இல்லையேப்பா அங்க. நீ அந்த மாதிரி இல்லாதனால உனக்கு தெரியல. நானும் வந்து காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தப்ப நானும் தஷ்டா முரளி எல்லாரும் பாண்டிச்சேரி போனோம். என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணல. 3 பேர் தான் போனோம். போயிட்டு ஒரு நாள் நைட்டு சும்மா ரூமில் ஸ்டே பண்ணிட்டு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்க. அந்த காசை எடுத்து ஜாலியாக செலவு பண்ணி சுற்றின்னு இருந்தோம். அவ்வளோதான். அப்போ வந்து ஆக்சுவலி போனது ப்ளூ நைல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல். அந்த நான் சொல்கிற கதை எத்தனை வருஷத்து கதை அது. நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அப்போ ப்ளூ நைல் ஹோட்டலில் அது பயங்கர ஃபேமஸ் அது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்காக போனோம். கட்சியில் எங்களுக்கு அதில் ரூம் கிடைக்கல. வேற ஒரு ஒரு ரூமில் போய் தங்கிட்டு ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஓகே அவ்வளோதானே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு போகிற வழியில் என்ன பண்ணுறோம், பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஃபுல் vlog இருக்க போது. இதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஒரு 3 நாள் எந்த டென்ஷனும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு வழியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். Number 1 FM Surya FM 93.5 கேட்டுட்டு எல்லாருக்கும் வணக்கம் போல ஜில் ஜில் கூல் கூல்னு ஒரு good afternoon. தூங்கினுங்கிற அப்படியே கண்ணு மூடின்னு கேட்டா என்ன சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ்? காலையிலேயே எழுப்பி தூங்குற நேரம். இப்பெல்லாம் ஆக்சுவலி மணி 12 o'clock. இப்போதான் ஏஞ்சி பல்லே தேய்ச்சின்னு இருக்கும். பேமா தூங்கு நேரத்தில் வெடிகாலையிலேயே எழுப்பி 11 மணிக்கெலாம் வெளில கூப்பிட்டு வந்துட்டோமாம்மா. அதனால அப்படியே டயர்டாக ட்ரௌசியாக இருக்குதாம்மா. என்னப்பா இது? நான் சீக்கிரம் தூங்க மாட்டேன். கண்ணு மூடி சும்மா அப்படி பார்த்துட்டு வந்தேன். இதுக்கு நீ இவ்வளோ மேக்கப்பு. நான் அப்பவே சொன்னேன்ல எதுக்கு மேக்கப் போடுறேன்ட்டு. அங்கே போய் இறங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா? அங்கே போய் இறங்கி இன்னும் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் போயினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேரம் தான் வந்துக்கிறோம். திண்டிவனமே 45 கிலோமீட்டர் காட்டுது. எங்கள் அப்பா திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி ஒரு 3/4 மணி நேரம். சரி ஓகே.
அப்படியே போவோம். பேபிமா ரெஸ்ட் எடுக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், பேபிமாவோட தூக்கத்தை அது கலைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பேபிமாவுக்கு வேலை கொடுத்துக்கிறேன். நுங்கு சாப்பிட்டு இருக்கோம். என்ன வேலை? நுங்கு தான் நுங்கு நோண்டி நுங்கு தின்னு வருது. இப்போ அதில் டவுட் வேற, இது சீசனே கிடையாதே, இப்போ எங்கேருந்து நுங்கு கிடச்சிது? பனைமரத்துல நுங்கு இருக்குதே. அதான் இந்த ஏரியாலாம் கொஞ்சம் வில்லேஜ் சைடில், அதனால எல்லாம் கிடைக்கும். மௌலி கோட்டா ஃபர்ஸ்டே சாப்பிட்டான். நுங்கு கோட்டா நீ சாப்பிட்ட, என் கோட்டா கொட்டை சாப்பிட்டுருங்க. முத்துன்றலாம் தூக்கி என் வாயில வச்சிட்டேன். அடுத்து இது டோலில் ஏதாவது கிடச்சிதுன்னா வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கார் பார்க்கிங் பண்ணுமாமா? எங்கப்பா கார் பார்க்கிங் பண்ணுமா? நீ பாட்டுக்கு அந்த வழி ராயல் பார்க்கிங் தான் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் ஆப்போசிட்ல பண்ற சொல்றாரு. இப்படி போட்டு வா. நான் கார்ல இருக்கவா, வரியா? கார்ல இருங்க, நான் போயிட்டு வா. போய் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வா. இதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போட்டிருக்க நம்ம லீ ராயல் பார்க். தெரியுதா மேல ஆனந்தான் மாதிரியே தானேப்பா இருக்கு. ஜிகி ஜிகுன்னு இருக்கு. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ரூமுக்குள்ளே 5th ஃப்ளோர்ல இருக்கும். ஆமா, நீ சைல்டுடா, நீ சைல்டு தாடி வச்சிருக்கிற சைல்டு. செம்ம காமெடி பண்ணார்ல. டிக்கெட் இல்ல, ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா November 7. நான் அவரு போட்டிருந்தேன் 7 to 8 தான் போடணும். அவர் போட்ட ரூம் டேட் பார்த்தீங்கன்னா 6 to 7 உள்ளே போனேன் சார். ஆல்ரெடி டேட் பாருங்க சார் சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இதில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாரு, ப்ரீ கேன்சலேஷன் பண்ணி திருப்பி நீங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து ஆனந்தாயனில் இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரூம் திடீர்னு டிவி ஆன் ஆகுது. இது ஆக்சுவலாக அப்படியே ஆனந்தாயனை ரிப்ளிகேட் பண்ண மாதிரியே இருக்குது. சேம். இங்கே ஒரு டோர் இருக்குது, யாராவது இருக்காங்களா? இல்லை, லாக்டு. பெரிய மிரர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள், இங்கே ஒரு வார்ட்ரோப், இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். மௌலி உள்ளே பூந்துட்டான். நல்லா இருக்குல்ல? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால் சீலிங்கில் இப்படி தான் லைட் எரியும். நம்ம வீட்லேயே இதே மாதிரி மங்களா லைட் எரிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் லைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ரூமுக்கு இப்போ 4 லைட் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் ஃபால் சீலிங்கில் வந்து 6 லைட்டு, ஃபோக்கஸ் 3 வரும் தனியாக. என்னடா ஏதோ பூத கண்ணாடி வர இருக்கா? என்ன இருக்குது? வாவ், வாட் அ பிட்டி. சூப்பராக இருக்கு. இப்படிலாம் பாத்ரூமில் மாட்டணும். நம்ம பாத்ரூம்லாம் எனக்கு தான் ஒரு கிளியர் ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட் பாத்ரூம் ஸ்கொயரா இருக்கும். ஆமா, இவனுக்கு தான் கரெக்டா இருக்கும். நான் அதனால தான் கேட்டேன், இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களா பாத்ரூம்ல? நம்ம பாத்ரூம்ல கேட்டேன். இது ஹோட்டல். ஏய், இந்த மாதிரி நம்ம வீட மாத்தணும்டா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. வேற அழகா வந்து செல்ஃப் அடிச்சிருக்காங்க பாரு. எப்படி இப்படிதான் செல்ஃப் அடிச்சு நம்மளும் வச்சுட்டு இருக்கணும். இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இது மாதிரி துண்டு போட்டுருந்தாங்க. இது இருக்கு. ஏய், நல்லா இருக்குல்ல? எஸ். எங்கப்பா இப்படி வர நீங்க? நான் அது வரைக்கும் போயிட்டு ஆனா இல்லாத நோலாய் வெள்ளல தான் பாத்துறேன். நாங்க வேற பாத்ரூம் டூர் எடுத்துட்டு வந்தா, நீ வேற டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்களே. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் தான் வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா எதையுமே வைக்க உள்ள என்ன. இந்த பாருங்க, இந்த சுவிட்ச் பாக்ஸ் கேட்டேன். ஹேர் ட்ரையர்லாம் இப்படியே போடணும், இவ்வளோ பெரிய கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இந்த ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இது என்ன ஃபிட்டிங்ஸ்? நம்மளும் ஜாகுவார் தான் போடுறோம். இது என்ன அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. இது எதுக்கு இந்த சுவிட்சுன்னு தெரியலையே. எதுக்கு இந்த சுவிட்ச் இதை வச்சுருக்காங்க? இந்த ஹேங்கர்லாம் மாட்டுவோம். இதே தான் ப்ளஷ் பண்ணுறது தான் நம்ம போட்டிருக்கோம். மௌலிக்கு எல்லாருக்குமே, நமக்கு வந்து பாக்ஸ் உள்ள வந்திருக்கும். இது வந்து இந்த கண்ணாடி டோர் போடுறதுக்கு தான் வந்து இந்த வேஸ்ட் லைன் வந்து 2 இடத்துல வந்திருக்கு. இங்கே ஒரு வேஸ்ட் லைன், இங்கே ஒரு வேஸ்ட் லைன் வந்திருக்கும். நம்மளது என்ன பண்ணிட்டாங்க, ஒரே வேஸ்ட் லைன் வச்சு விட்டாங்க. அதனால அது என்னன்றது எனக்கு தெரியல. இந்த கண்ணாடி கீழே தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டேன். பட் இந்த கண்ணாடி வைக்கிறது வந்து நான் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இதெல்லாம் இது வந்து நம்ம வீட்டில் வந்து நல்லா மாறி வரும். இந்த டவல் ராடு இதெல்லாம் வந்து நம்ம இதை விட பிரம்மாண்டமாக செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி லைட்டு நமக்கு ஃபால் சீலிங் வரும். இது ஃபால் சீலிங்கா? ஐ திங்க் ஃபால் சீலிங் தான் நினைக்கிறேன். மேலே போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பூத கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்தா இங்கே பூத கண்ணாடி மாதிரி பக்கத்தில் பெருசாக தெரியுது மூஞ்சி. இப்படி பக்கத்தில் பெருசாக தெரியுது மூஞ்சி. இடி 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 இடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் டூரு முடிஞ்சிச்சு. இப்போ ஃபுட்டு வாங்கலாம் திருப்பி போயிட்டார் வெளியில்.
ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கச்சா முச்சான்னு கொண்டு நீங்கள் இறக்கிட்டு போய் வந்து உட்காந்து நம்பர் பசிக்குது தான் எல்லாத்துக்கும். அவர் டென்ஷன் ஆகிட்டாரு ரூமுக்கு, தப்பாக புக் பண்ணி வச்சுன்னுக்கிறாரு. டென்ஷன் ஆகினுக்கிறாரு. வெயிட் பண்ணு. இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னை யாராச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க? நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸே பண்ணுறது இல்லை. ஏதாவது ஒரு ஃபோட்டோ தேடினோம்னா ஒரு ஃபோட்டோ கிடைக்காது. எதுக்காவது அனுப்பணும் அப்படின்னா நம்மளே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்குவோம் வலிச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா இது வழக்கம் போல் எடுத்துக்கிச்சு மொபைலில். இது மொபைல் வச்சுன்னு இருக்கோம். மீன் வறுவல், 65 பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். அவங்க போடும்போதே ஸ்மெல்லு கும்முன்னு தூக்குச்சு. அதனால தான் என்ன மீன் அப்படின்னா காணாங்கத்தான்னாங்க. பரவாயில்ல ஓகே அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை ஸ்மெல்லே நல்லா இருந்தது, அதனால தான் ஓகே நான் இங்கே வாங்கிடுறேன் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் பேபி மாவோட அவுட்ஃபிட்டை பாருங்க. இவ்வளோ அழகா நான் ட்ரெஸ் பண்ணி ஷூ எல்லாம் போட்டிருந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களாடா யாராச்சும்? இல்லை போட்டிய கீழே வா அப்படின்னா வராமல் அப்படியே பிரியாணி தின்ட்டு அப்படியே மிதமி திணிச்சு போய் உட்காந்துக்கிற. வா போகலாம். அப்படியே போய் சுற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில். இந்த இடம் பார்க்க எப்படி ஆயிடுச்சு? என்னப்பா இப்படி போட்டு சொரிஞ்சிருக்கிற? காலையில அனத்தா இப்போ வலி இன்னும் வலிச்சு. நீ அந்த கீரி என்ன இது வச்சு கத்தி வச்சு கீசிக்கினியா? கையில தான் சொரிஞ்சேன். ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியலையே. ஃப்ளோர் போகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை போய் பார்த்துட்டு வருவோம். ஜிம் இருந்தது, அப்புறம் ஸ்பா இருந்தது, அப்புறம் வேற என்னமோ இருந்தது. என்ன இருந்தது? கேக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கேக்கெலாம் இருக்கா? கேக் சாப்பிட்ருக்கோம். நீ என்னப்பா இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப குள்ளமாக தெரியுறப்பா. நமக்கு இந்த பாடி ஜாஸ்தியா இந்த பாடி கம்மியா? எப்படி உனக்கு இந்த பாடி ஜாஸ்தி, கால் பாடி கீழே இடுப்பு கம்மி, இடுப்பளவு கம்மி. எனக்கு அதேதான் நினைக்கிறேன், இடுப்பளவு கம்மி நினைக்கிறேன். அதனாலதான் வந்து குள்ளமா. நான் எவ்வளோ ட்ரிம்மாக இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற பாரு. நீ என்ன சொல்றது, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு. நான் வந்து உருண்டையா இருக்கிறதுனால அசிங்கமா தெரியுறேன். இப்போ ஜிம் இருக்குது, அப்புறம் வேற என்னது நம்ம போட்டுருந்தாங்க, ஸ்பா இருந்தது, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமுக்கிட்டியா? அமுக்கு. அமுத்தி தான் இருக்கு இங்கே இப்போதான் அமுக்குற. இல்லை அமுத்துனா அது போயிடுது, அவ்வளோதான். இது என்ன கோல்டன் டிராகன் இது ஒன்று. அப்புறம் இது ரோஸ்னா பேரடைஸ் லான்ச் ஏதாவது போட்டிருக்கு. பார் செட்டப். இந்த சாண்டிலியர் பார் இப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி பெரிய சாண்டிலியர் தான் வைக்கணும். எங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு எங்கே வெய்? அது ஒரு லுக்கு. நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் இருக்குல்ல. ஸ்விம்மிங் பூல், கிரில், பார்பிக்யூ, ஸ்பா, ஜிம் எல்லாமே இங்கே தான் பார்த்து. மசாஜ் இருக்குதுப்பா. மசாஜ் சேரு. ஆமாம், மசாஜ் பண்ணலாம். ஜீரோ கிராவிட்டி மசாஜ் சேர். 15 மினிட்ஸ்க்கு 250. அவ்வளோதான் இருக்கும். மழை வர மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆமாம், கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கிட்ஸு. இங்கிட்டு பார்த்தா நம்ம ரூம் தெரியுமே. அதோ 5th ஃப்ளோர் இல்லை நம்ம. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் மேலே. மேலே அது மேலே தான் அங்குது. இருக்குப்பா. ஏய் ஸ்லிப்பர் வைக்காத. எட்ஜ் வரைக்கும் தண்ணி ரொம்ப இருக்கு. அது மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உட்காந்த மாதிரி உட்காரு, அப்படி ஸ்டைலாக உட்காரு. ஆனால் அவங்க வெயிட் தாங்காமல் உடச்சிக்கின்னு உள்ளே விழுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் லிட்டில் பிட் ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடந்தது. எஸ் தான் இங்கே கண்ணாடியில் தெரியுமா? ஃபுல் எதில் தெரியுதா? தெரியும். இன்னும் கிட்டவா? இப்போ தெரியும், நல்லா தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட அவுட்ஃபிட்ஸ் அண்ட் பாண்டிச்சேரி வைப்.
ஆமா என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போறோம், போய் ஸ்லீப் பண்ண போறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சாயந்தரம் என்ன பண்றோம் என்ன பண்றோங்கிறது சாயந்தரம் vlogல பாப்போம். ஆமா, இதெல்லாம் லாக்கர் ரூம். இது மட்டும் இது ஃபுல்லா ஜிம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஜிம். இப்படிதான் அர்பன் ரைஸ்ல இருந்தது, ஆனா நிறைய இருந்ததுப்பா. இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருந்தது அர்பன் ரைஸ்ல. இது ஆமா ஆமா ஜிம் பெரிய ஏரியா. இதே 3 மடங்கு இருந்தது. ஏய் இதுவே 5 6 இருந்ததுப்பா. இது 5 6 இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் ஜிம்மு, மௌலி கேட்ட ஜிம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம பாண்டிச்சேரி வந்தாச்சு, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பார்ட்டித்தோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த எபிசோட் பாண்டிச்சேரி எபிசோட் 1 முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து எபிசோட் நைட் vlogல வரும். ஓகே, பாண்டிச்சேரி நைட் வைப்பாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். மழை வரும் போல இருக்குப்பா, சாயந்தரம் வெளில போக முடியாது அப்படியே. ஆமாம், மழை பொட்ட போகுது. அங்கே பாருங்க மேலே கண்ணங்கரேன்னு இருக்குது அப்படியே. இல்லை தூத்தல் தான் போடுது, தூத்தல் போடுது இப்போ மேலே.